ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரேடில் நான் ஒரு 15 பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணேன். இன்றைக்கும் கொஸ்டின் எனக்கு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, என்னென்னா நீங்கள் ஏன் டபுள் சைட் விண்டோஸ், அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் நிஃப்டி ப்ரைஸ் வந்து வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, பிடிச்சிருக்கு இந்த மாதிரி செட்டப்ஸு. அண்ட் இது வந்து எல்லோரும் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் நானும் யூஸ் பண்ணுறேன். ஏன் 2 விண்டோவாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அது எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி எடுத்த ப்ரைஸ் வந்து நானே இதில் மார்க் பண்ணியிருக்க பாருங்கள். 211 எடுத்தேன், 227 எக்ஸிட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எனக்கு ப்ராஃபிட் கம்மி தான், ஆனால் லாஸ் ஆகலை. இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்னாலே ஒரு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்கலாம். அதுவே எனக்குமே பழக்கமாகிடுச்சு. ஃப்ரைடேனா கொஞ்சம் உஷாராக இருக்கணும், அன்றைக்கி மார்க்கெட் எப்படி வேணால் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். எனக்கு இன்றைக்கி நல்ல ஒரு கன்சல்டேஷன் காலையிலே முடிச்சிட்டேன். 10 மணிக்கெலாம் ட்ரேட் முடிஞ்சிச்சு. 10க்கு எடுத்தேன், 10:14 ட்ரேட் முடிஞ்சிச்சு. அண்ட் எனக்கு இது வரைக்கும் இந்த சேலஞ்ச் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் லாஸஸ் எதுவும் வராத மாதிரி இருக்குது. அண்ட் எனக்குமே லாஸ் வரும், அதை வந்து உங்ககிட்ட நான் காமிக்கலை. ப்ராஃபிட்டை மட்டும், அதாவது 30 days சேலஞ்ச் எடுத்ததுலேருந்து இன்னும் எனக்கு லாஸஸ் வரல. ட்ரேட் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணியிருந்தேன், பட் ஓகே நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் 30 days சேலஞ்சுக்கு முன்னாடி எனக்கு லாஸஸ் வந்திருக்கு. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களோட கேபிட்டல் என்னன்னு சொல்லிட்டு திருப்பி எல்லோரும் கேட்குறாங்க. என்னோடய கேபிட்டல் தெரிஞ்சு இப்போது எந்த யூஸும் கிடையாது, ஓகேங்களா? இப்போ உங்கள்கிட்ட 10,000 கேபிட்டல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் எப்படி க்ரோ பண்ணலாம், என்னோடய ஐடியாஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். என்னோடய கேபிட்டல் தெரிஞ்சு இப்போ நான் ஒரு 5 lakhs வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லை இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை நான் வச்சுருக்கேன்னா, இவங்க 5 lakhs வச்சு தான் இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, அப்போ நம்மளும் 5 lakhs யூஸ் பண்ணி நம்மளும் இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எங்கேயாவது போய் கடனாவது வாங்குவீங்க, இல்லை நகை அடகு வைப்பீங்க, இல்லை லோன் வாங்குவீங்க, ஏதோ ஒன்று அதில் கடன் வாங்கி நம்மளை மாரி கேபிட்டல் வச்சுட்டு ப்ராஃபிட் பண்ண நினைப்பீங்க. அப்போது நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட் இன்னும் சூப்பராக இருக்குது, இன்னொரு ட்ரேட் எடுத்து ஒரு அமௌண்ட்டு விட்டுருவீங்க. அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா அந்த விஷயம்லாம் நான் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட என்ன கேபிட்டல் இருக்கோ, இன்றைக்கி 10,000 வச்சுருக்கீங்கன்னா 10,000 × 2% 200 அதுவே பெரிய விஷயம். இன்றைக்கி நீங்கள் 10,000 வச்சு ஒரு நாளைக்கு 200 சம்பளம் வாங்கியிருக்கீங்க. அதோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் நியாயம், தர்மம். இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, அந்த இடத்துல மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்தினாலும் 5,000 6,000 மினிமம் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா, ஓகேங்களா? அந்த இடத்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1,000 ப்ராஃபிட் வரும், மறுநாள் வந்து 500 ப்ராஃபிட் வரும். ஆனால் கூட்டி கழித்து பார்த்தா செலவினன் போக உங்களுக்கு மாதம் ஒரு 6,000 நிற்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா. ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பார்த்து, நான் இந்த ட்ரேடில் தான் போகணும், இதான் சரின்னுலாம் சொல்ல வரல. உங்களுக்கு 10,000 இருக்கா, அதுக்கான ப்ராஃபிட் இன்றைக்கி நீங்கள் 200, ஓகே, ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, வேறு வேலையை பாருங்கள். அதுக்கு மேலே ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் என்ன சொல்லணும், உங்கள் நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸரை பார்த்து ட்ரேட் எடுங்க. நீங்கள் பாட்டுக்கும் தொபுக்கிட்டின்னு ட்ரேடில் வந்து குதிக்காதீங்க, நிறைய லாஸ் சந்திப்பீங்க. இது ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்லிக்கிறேன். ட்ரேடிங்கிறது ஒரு பெரிய புதக்குழி. நீங்கள் வந்து உள்ளே விழுந்துட்டிங்கன்னா திரும்பி அதிலேருந்து எந்திரிச்சு போகவே முடியாது. எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா அதில் நான் நிறைய அடிபட்டிருக்கேன். இன்னொரு வாட்டி என்கிட்ட கேபிட்டல் கேட்காதீங்க. புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் இந்த வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட தயவு செஞ்சு கேபிட்டல் கேட்காதீங்க, அது உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். புரிஞ்சுக்கிட்டா சரி. எல்லோரும் லைவ் பண்ண சொன்னீங்க. எனக்கு லைவ் பண்ண டைம் கிடையாது, எனக்கு பேபி இருக்காங்க, குழந்தை, அவங்கள பார்த்துக்கணும்.
அப்புறம் கொஞ்சம் நான் ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டில் நிறைய ஒர்க் இருக்குது, லைவ்லேயே உட்காந்துருக்க முடியாது. எனக்கு ட்ரேட் முக்கியம். காலையில் ஒரு ட்ரேடில் உட்காந்தேன்னா ஈவினிங் 3 o'clock வரைக்கும் ட்ரேடில் இருப்பேன். அதுக்கடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். க்ரூட் ஆயில் மோர் எனி இது எல்லாமே பண்ண சொல்லி கேட்டுட்ருக்காங்க. எனக்கு அதில் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு நிஃப்டி சென்செக்ஸ் நிஃப்டி ஒன்றுமே அதிகம்தான் எனக்கு. அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த நோட் பண்ண மறந்துட்டுப்பாங்க. இது இன்றைக்கான ட்ரேட். ஆர்டர் எடுத்தது 10 மணி 211க்கு ட்ரேட் எடுத்தேன். ஆர்டர் எக்ஸிட் பண்ணது 10:14 227க்கு எக்ஸிட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 15 பாயிண்ட்ஸ் கிடச்சிது. ஓகே, இதில் எனக்கு ப்ராஃபிட் 54,000 கிட்டே இருந்தது. சார்ஜஸ் 393 ரூபாய்க்கு சார்ஜஸ் முடிஞ்சிருக்கு. ஓகே, பாய்.